வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம என்ன படம் பார்க்க போறோம்னா, ஒரு மலையாள மெடிக்கல் கிரைம் த்ரில்லரா வெளிவந்திருக்கிற அனோமி படத்தோட மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். தலைப்பிலேயே ஒரு வித்தியாசமும் காட்டியிருக்காரு இயக்குனரான ரியாஸ் மாரத். படத்தையும் அதே மாதிரியான ஒரு புதுமையான கோணத்திலையும் கொண்டு போயிருக்காரு. தமிழ்லையும் இந்த படம் டப்பாகி வெளிவந்திருக்கு. மலையாள திரையுலகம் அப்படின்னா த்ரில்லர் படங்களுக்கு கொஞ்சம் பெயர் போனதுன்னே சொல்லலாம். அந்த வரிசையில இந்த படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். நடிகை பாவனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பவர்ஃபுல் ரோல்ல நடிச்சிருக்காங்க. படத்தோட ஆரம்பமே ரொம்ப எமோஷனலா இருக்கு. பாவனா ஒரு தடவியல் நிபுணரா இருக்காங்க. அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே விபத்துல இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாவனாக்கு எல்லாமே அவங்களோட தம்பி மட்டும்தான். அந்த தம்பிக்கும் ஒரு சின்ன மனநிலை பாதிப்பு இருக்கு. தம்பி மேல பாசத்தை கொட்டுற அளவுக்கு ஒரு அக்காவா பாவனா வராங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் அவங்களோட தம்பி காணாம போயிடுறான். ஒரு அக்காவா பாவனா துடிக்கிற இடத்துல இருந்து பணம் சூடுபிடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒரு அதிர்ச்சியான செய்தி வருது. அதாவது அவங்களோட தம்பி உட்பட மொத்தம் 3 பேரு மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இறந்து போன 3 பேருமே மனநிலை பாதிப்பு இருக்கிறவங்க. அதுக்காக அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அதனால இது தற்கொலையா இருக்கலாம் அப்படின்னு கேஸ முடிக்க பாக்குறாங்க. ஆனா ஒரு தடவியல் நிபுணரா இருக்கிற பாவனாக்கு இதுல சந்தேகம் வருது. இது தற்கொலை இல்ல, கண்டிப்பா கொலை அப்படின்னு அவங்க நம்புறாங்க. தன்னோட தம்பியோட மரணத்துக்கு நீதி தேடி அவங்க இறங்குறது தான் படத்தோட நீதி கதை. இங்கதான் போலீஸ் அதிகாரியான ரகுமான் என்ட்ரி தராரு. ஆரம்பத்துல கொஞ்சம் கோபக்காரராகவும் வேலையில அக்கறை இல்லாத ஒரு மாதிரி தெரிஞ்சாலுமே அடுத்தடுத்து கொலைகள் நடக்கும்போது அவர் அலர்ட் ஆகி தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. பாவனாக்கும் ரகுமானுக்கும் இடையில வர அந்த மோதல் காட்சிகள் ரொம்ப இயல்பாவே இருக்கு. படம் முழுக்க மத்த கமர்ஷியல் படங்களை வர மாதிரி தேவையில்லாத காதல், காமெடி, பாட்டுன்னு எதுவுமே இல்ல. முழுக்க முழுக்க ஒரு மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் பாணியிலேயே கதை போகுது. பாவனாவோட காதலனா வர அர்ஜுன், தம்பியா நடிச்ச ஷெபின்னு ஒவ்வொரு கேரக்டருமே கச்சிதமா பொருந்திருக்காங்க. குறிப்பா இடைவேளைக்கு அப்புறம் ரகுமானோட கேரக்டருக்கு கூடுதலா முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் ட்விஸ்டோட முடியுது. ஆரம்பத்துல சாதாரண தற்கொலை அப்படின்னு நினைச்ச இந்த மரணம் உண்மையிலே திட்டமிடப்பட்ட கொலை அப்படின்னு பாவனாவும் போலீஸ் அதிகாரியான ரகுமானும் கண்டுபிடிக்கிறாங்க. மரணம் குறிச்சு ஒரு விசித்திரமான ஆராய்ச்சியில ஈடுபட்டிருப்பாங்க. மனிதன் இறக்கும் போது அவனோட மூளையில என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும், அதுவும் நெறிமுறையே இல்லாத மனநிலையில இருக்கிறவங்க இறக்கும் போது என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கதான் இந்த 3 பேரையும் தேர்ந்தெடுத்து கொண்டிருப்பாங்க. கடைசியில அந்த கொலையாளிய ரகுமான் கண்டுபிடிக்கும் விதமும் ரொம்ப புத்திசாலித்தனமாவே இருக்கு. ஆனாலும் அந்த ஆராய்ச்சியோட முடிவு கொலையாளி சொன்ன காரணம் கண்டிப்பா பாக்குறவங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். படத்தோட பிளஸ் பாத்திரலாம். பாவனா ஓவர் ஆக்டிங் பண்ணாம ரொம்ப யதார்த்தமாவே நடிச்சிருக்காங்க. ரகுமானோட ஆக்ஷன் சீனும் விசாரணை முறையும் அருமையா இருக்கு. துருவங்கள் 16 படத்தோட ஒளிப்பதிவாளர் சுஜித் சாரங் ஒவ்வொரு பிரேமையும் செதுக்கியிருக்காருன்னே சொல்லலாம். ஹர்ஷவர்தனோட பின்னணி இசை படத்தோட பிளஸ்னே சொல்லலாம். வழக்கமான பழிவாங்கிற கதையா இல்லாம மருத்துவ ரீதியா ஒரு விஷயத்த சொன்னது கொஞ்சம் புதுசாவே இருக்கு. அதே நேரம் படத்துல மைனஸும் இல்லாம இல்லைங்க. படத்தோட நீளம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. விசாரணை காட்சி சில இடங்கள்ல மெதுவா போகுது. கிளைமேக்ஸ்ல சொல்லப்படுற அந்த மருத்துவ ஆராய்ச்சியை இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்லியிருக்கலாம். ஆக மொத்தத்துல அனோமி நீங்க ஒரு தீவிரமான த்ரில்லர் ரசிகரா இருந்தீங்க அப்படின்னா, இல்ல வழக்கமான மசாலா படம் பார்த்து போர் அடிக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த அனோமி படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. தமிழ்லயும் இந்த படம் கிடைக்கிறனால தாராளமா எல்லோரும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.